ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிஷ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற வீடியோ பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி ரொம்ப சுலபமாக செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஆஷிஷ் கிச்சன் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா ரவை எடுத்து வச்சுருக்கோம் 1/4 கப். அப்புறமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரவையை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை ஊறினோன்னே 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரவை சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பசஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பசஞ்சோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி பசஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. பசஞ்சு எடுத்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணி பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி ரோல் உருட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் உருட்டுறதுக்காக கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்தோன்னே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதை பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபிங்கர்ஸையும் நம்ம இப்போ டிப் பண்ணி உருட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சூடு வந்தோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது கிறிஸ்பி ஆனோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை சூப்பராக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். பாய்.